அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாரம்பூர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கருப்பாக இருக்க உண்மையான ஆன்மீக காரணங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சனி பகவானின் தாய் சாயா தேவி ஆவார். அவர் சிவபெருமானை குறித்து தீவிரமான தவத்தில் ஈடுபட்டிருந்தார். அந்த தவத்தின் வெப்பமும் தீவிரமும் கருவுற்றிருந்த அவரது வயிற்றில் இருந்த சனி பகவானை கருமையாக நிறமாக மாற்றியது. இதனால் தான் அவர் பிறப்பிலிருந்து கருப்பு நிறத்தில் காட்சியளிக்கிறார் என்பது ஒரு விதியாகும். சனி பகவான் மக்களின் நல்வினை தீவினைக்கேற்ப பலன்களை தரும் நீதிபதியாக கருதப்படுகிறார். சூரியனிடமிருந்து வெகு தொலைவில் உள்ள இவருக்கு கருப்பு நிறம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி கருப்பு நிறம் என்பது ஒழுக்கம், கடின உழைப்பு மற்றும் கர்ம வினைகள் என குறிப்பதாகும். சனி பகவானுக்கு உகந்த சனிக்கிழமையில் கருப்பு நிற ஆடைகள் அணிவதும் கருப்பில் கொண்டு விளக்கேற்றுவதும் நற்பலன்களை தரவல்லது என்பது ஐதீகமாகும். முக்கியமாக சனி பகவான் இந்த இந்து ஜோதிட சாஸ்திரங்கள் முக்கியமாக சனி பகவான் கருப்பு நிறமாக இருப்பது என்ன என தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக வேத ஜோதிட சாஸ்திரத்தின்படி முக்கியமாக சனி பகவான் முக்கிய கிரகமாக அறியப்படுகிறார். அவர் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ராசி மாற்றுகிறார். மெதுவாக நகரக்கூடிய கிரகம் என்பதனால் மந்தன் என அழைக்கப்படுகிறார். இவர் நாம் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை வழங்குகிறார். கர்மகாரகன் அல்லது நீதி கடவுள் என அறியப்படுகிறார். ஒருவருக்கு சனி திசை நடக்கும் பொழுது அவர்களுக்கு பல கஷ்டங்களை சனி பகவான் வாரி வழங்குவார். இது அவர்களை தண்டிப்பதற்காக அல்ல, அவர் கடந்த கால தவறுகளிலிருந்து தங்களை திருத்திக் கொள்வதற்கு அவர்கள் அளிக்கும் ஒரு அரிய வாய்ப்பாகும். பலருக்கும் சனி பகவான் ஏன் கருப்பு நிறமாக அல்லது அடர் நீளமாக இருக்கிறார் என்ற சந்தேகம் இருக்கும். அதற்கான சுவாரஸ்ய பின்னணி இங்கு இருக்கிறது. சனி பகவானின் நிறத்திற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது அவருடைய பிறப்பு பற்றிய கதை. புராணங்களின்படி தஜ ராசாவின் மகளான சஞ்சா தேவி சூரிய பகவான் திருமணம் செய்து கொண்டார். சூரிய பகவானின் ஒளி தேசஸ் அளப்பரியாதாக இருந்தது. இதனால் சஞ்சா தேவி மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார். சூரியனின் உஷ்ணத்தை குறைக்க அவர் விரும்பினார். சில காலத்திற்கு பின்னர் சூரிய பகவான் சஞ்சா தம்பதியினருக்கு வைவஸ்தமனு, யமதர்மன், யமுனை ஆகிய 3 குழந்தைகள் பிறந்தன. முக்கியமாக இவர்கள் சிறப்பான அழகுடையவர்களாக இருந்தனர். அடுத்ததாக சூரியன் வெப்பத்தை தாங்க முடியாத சஞ்சாதேவி அதை எப்படி குறைப்பது என்று சிந்தித்து கொண்டிருந்தார். இறுதியில் அவருக்கு ஒரு யோஜனை தோன்றியது. தன்னுடைய தபசக்தியால் தன்னை போலவே உருவம் கொண்ட ஒரு பெண்ணை உருவாக்கினார். அவர்களுக்கு ஸ்வர்ணா, அதாவது நிழல் போன்றவள் என்பதனால் சாயாதேவி என பெயரிட்டார்கள். சஞ்சாதேவி தன் குழந்தைகள் மற்றும் சூரிய பகவானை பராமரிக்கும் பொறுப்பை சாயாவிடம் ஒப்படைத்துவிட்டு ரகசியமாக தன் தந்தையின் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றார். ஆனால் அவரது தந்தை மீண்டும் கணவர் திரும்பி போகுமாறு சஞ்சாவிடம் பணிந்தார். ஆனால் சூரியலோகம் செல்லவிருந்த சஞ்சாதேவி ஒரு அடர்ந்த காட்டுக்குள் பெண் குதிரை வடிவம் அஸ்வினி எடுத்து தீவிர தவம் செய்ய தொடங்கினார். சாயாதேவி பார்ப்பதற்கு அப்படியே சஞ்சாவை போல இருந்ததால் சூரிய பகவானுக்கு சந்தேகம் எழவில்லை. சாயா நிழல் வடிவமாக இருந்ததால் சூரியனின் அசாத்திய வெப்பத்தால் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. சூரிய பகவான் மற்றும் சாயா தேவியின் நினைப்பினால் மனு, சனி பகவான், பத்ரா ஆகிய 3 குழந்தைகள் பிறந்தனர். சனி பகவான் அன்னையின் சாயாவின் கருவில் இருந்தபோது சாயாதேவி சிவபெருமான் நோக்கி கடுமையாக தவம் மேற்கொண்டார். தவகாலத்தில் உணவு, உறக்கம் என அனைத்து உலக இன்பங்களையும் துறந்தார். கடுமையான வெயில், பனி ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அவர் செய்த தீவிர தவம் மற்றும் யோக அனுஷ்டங்களால் தாக்கம் அவரது கருவில் வளர்ந்த குழந்தையின் நிறத்தை கண்டிப்பாக மாற்றியது. சாயாதேவியின் வயிற்றில் வளர்ந்த சனி பகவான் நிறமும் முற்றிலும் கருத்த நிறமாக சியாமள வர்ணமாக மாறியது. இதனால் அவர் பிறக்கும் பொழுதே முற்றிலும் கரிய நிறத்தில் பிறந்தார். சனி பகவான் பிறந்த பிறகு அவர் முதலில் தனது தந்தை சூரிய பகவான் மீது தனது பார்வையை செலுத்தினார். சனி பகவான் பார்வையின் சக்தினால் சூரியனின் ஒளி மங்கியது. இதனால் கோபமடைந்த சூரிய பகவான் சாயாதேவியின் கற்பின் மீது சந்தேகம் கொண்டு இந்த குழந்தை தன்னுடைய மகனே இல்லை என்று மறுத்தார். ஆனால் சூரிய பகவான் கோபம் எல்லை கடந்ததனால் சிவபெருமான் நேரில் தோன்றி சனி பகவான் மகிமைகளை குறித்து சூரிய பகவானுக்கு எடுத்து கூறினார். சிவபெருமான் நேரில் தோன்றி இந்த குழந்தை சாதாரணமானவன் அல்ல,
இவன் மிக சிறந்த தவசி, நீதியை நிலைநாட்டவும் மனிதர்களுக்கு கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை வாரி வழங்கும் காரகன் என்று விளக்கினார். அதன் பின்னர் சூரியபகவான் சனியை தன் மகனாக ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் சிவபெருமான் சனி பகவானுக்கு நவகிரகங்களில் முக்கிய இடத்தை வழங்கியதோடு பிரபஞ்சத்தின் நீதிபதி பதவியும் அளித்தார். அது முதல் மனிதர்கள் செய்யும் நல்வினை மற்றும் தீவினைகளுக்கேற்ப சனி பகவான் தகுந்த பலன்களை வழங்கி வருகிறார். இந்து புராணங்களின்படி வர்ணங்களுக்கு சில குணாதிசயங்கள் உண்டு. இந்த கருப்பு என்பது நாம் நினைப்பது போல அசுவமான நிறம் அல்ல. அது பிரபஞ்சத்தின் ஆழமான தத்துவத்தை குறிக்கிறது. கருப்பு நிறம் அனைத்து வண்ணங்களையும் தனக்குள்ளே ஈர்த்து கொள்ளும் தன்மை கொண்டது. சனி பகவான் ராஜா, பணக்கார, ஏழை, நல்லவர், கெட்டவர் என்று யாராக இருந்தாலும் பாகுபாடின்றி அவரவர் கர்ம வினைகளுக்கேற்ப நீதியை வழங்குவார். இந்த நடுநிலைமையை குறிக்கவே அந்த கருப்பு நிறமாக இருக்கிறார். பிரபஞ்சம் உருவாவதற்கு முன்பு அனைத்து இருளாக, அதாவது கருமையாக இருந்தது. எல்லாவற்றையும் கடந்து நிற்கும் எல்லையற்ற காலத்தை குறிக்கும் நிறம் கருப்பு. காலத்தின் அதிபதிகள் ஒருவரான சனிக்கு இந்த நிறம் பொருத்தமானது. நவகிரகங்கள் சனி பகவான் சூரியனிடமிருந்து தொலைவினில் இருக்கும் பொழுது ஒரு கிரகம் ஆவார். சூரிய ஒளியானது குறைவாகவே சனி கிரகத்தின் மீது படுகிறது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி சனி பகவானுக்கு கருப்பு அல்லது அடர் நீல நிறம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சனி பகவான் கருப்பு நிறத்தோடு தொடர்புடையவர் என்பதனால் கருப்பு எல் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம். சனிக்கிழமைகளில் கருப்பு நிற ஆடை அணிவது, ஏழைகளுக்கு கருப்பு நிற ஆடை வழங்குவது சனியின் தாக்கத்தை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது. அவருடைய வாகனமாக காகமும் கருப்பு நிறத்தை கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கதாக இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக ஜோதிடத்தில் சனி பகவான் கருப்பு நிறம் என்பது வெறும் தோற்றமல்ல, அது கர்ம வினையின் இரகசியத்தையும் அனைத்தும் சமமாக நடத்தும் உன்னதமான நீதியையும் அகந்தையும் பழிக்கும் ஆன்மீக வீராகத்தையும் நமக்கு உணர்த்தும் ஒரு குறியீடாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.